மக்களே வணக்கம். இன்றைக்கி ஹெல்த்தியான மிக்சர் எப்படி வீட்டிலே செய்யலாம்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம். சுத்தமாகவே ஒரு துளி கூட இல்லைங்க. இதில் வந்து சோடா மாவும் நான் கலக்கவே இல்லை. நல்லா மொறு மொறு மிக்சர் வந்து எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம். இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து நான் என்ன பண்ணேன்னா வந்து கடலைப்பருப்பை வந்து நல்லா ஒரு நாள் ஃபுல்லாக நல்லா காய வச்சுட்டு எடுத்துன்னு போயிட்டு நான் அரைச்சி தந்துட்டேன். அது கூட வந்து ஒரு 1/2 கிலோ வந்து பச்சரிசியும் வந்து ஊற வச்சு கழுவி காய வச்சு அதையும் வந்து அரைச்சி எடுத்துன்னு வந்துட்டேன். ஏன்னா வந்து பூந்திக்கு வந்து பச்சரிசி நல்லா முறுமுறுன்னு செய்யறதுக்காக பச்சரிசிலாம் யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு அதுவும் எடுத்து வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு வந்து ஓமத்தை வந்து நம்ம ஒரு 2 ஸ்பூன் வந்து தண்ணியில் ஒரு 10 நிமிஷம் வந்து ஊற வச்சுக்கணும். ஊற வச்சு தான் ஓமப்பொடி நம்ம தயாரிக்கிறதுக்கு யூஸ் ஆகும். ஓமப்பொடி வந்து வெறும் வந்து கடலை மாவு மட்டும்தான் போடணும். ஓமப்பொடிக்கும் கடலை மாவும் அந்த ஓம தண்ணி எடுத்து வடிகட்டி ஊற்றிட்டு அடுத்தது வந்து நம்மளுக்கு காரத்துக்கு மிளகாய்த்தூள், உப்பு, பெருங்காயத்தூள், கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டு நம்ம அதை வந்து ஒரு சப்பாத்தி மாவு கொஞ்சம் லேசாக வந்து நம்ம பிசைஞ்சிக்கணும். அப்போ தான் வந்து ரொம்ப இது வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். அழுத்தவே முடியாது, அவ்வளோ ஒரு ஸ்ட்ராங் இருக்கும். ஆனால் வந்து எந்த பொருள் வந்து நம்ம வந்து கஷ்டப்பட்டு நம்ம வந்து சமைக்கிறோமோ அது வந்து நம்மளுக்கு வந்து சுவையை கொடுக்கும். அதேமாரி மிக்சரில் ஒன்றுங்க அது வந்து நம்ம வந்து இது வந்து ஓமம் வந்து டக்குன்னு நம்மளுக்கு வந்து வெந்துடும். பூந்தி தான் கொஞ்சம் அது நல்லா ப்ரௌனாக ஆகும்போது தான் நம்ம எடுக்கணும். அதுக்கு வந்து தேவையானது வந்து நம்ம ஒரு கப்பு வந்து கடலைப்பருப்பு எடுக்கணும்னா ஒரு 2 ஸ்பூன் வந்து பச்சரிசி போடணும். அது கூட நம்மளோட விருப்பம். உப்பு கரெக்டாக போடணும். உப்பு போடணும், மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் பெருங்காயம் போட்டு ஒரு தோசை மாவு பதத்துக்கு எடுத்து பூந்தி மாவில் வந்து சுட்டு எடுத்துடணும். நம்மளோட விருப்பம் தான் வந்து உடச்சக்கல்ல, வேர்க்கடல, அதுக்கப்புறம் மெயின் வந்து கருவேப்பிலை போடணும். நல்லா வாசனை கொடுக்கும். லாஸ்ட்டில் என்ன பண்ணோன்னா நம்ம காரத்துக்கு ஏற்ற மாரி வந்து காரமும் போடலாம், உப்பும் போட்டு அது நல்லா ஷேக் பண்ணி நல்லா வந்து அதில் வந்து நல்லா அப்சர்வ் ஆகணும். அது அப்சர்வ் ஆன பிறகு நல்லா ஷேக் பண்ணி நம்ம வந்து நல்லா ஒரு கண்டெய்னர் பாக்ஸில் எடுத்து நம்ம பேக் பண்ணி வச்சிடலாம். அவ்வளோதாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், என்னுடைய சப்போர்ட் பண்ணுங்கள் காய்ஸ்.